நம் தமிழகம் இந்தியாவிற்குள்ள தான் இருக்கு. அது என்ன அண்டை நாடா இப்படின்னு நமக்கு நிறைய கேள்வி கேட்க தோணும். ஏற்கனவே இது போன்ற வேதனை குரல்கள் நமது மாநிலம் முழுவதுமே ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னும் தமிழகத்தோட நிலைமை மாறவே இல்லை. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு திட்டம் என்றாலும் அது பெரும்பாலும் வட மாநிலங்களுக்காக தான் இருக்கு. நம் தமிழகம் பறந்து விரிந்த நெல் விவசாய பரப்பளவை கொண்டிருக்கும் போதிலும் அதற்கான சிறப்பு தொகுப்பு திட்டங்கள் எதுவுமே மத்திய அரசால இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்படவே இல்லை. குறிப்பா நமது தமிழகம் தொடர்ந்து உரத்தட்டுப்பாட்டுல சிக்கி தவிக்குது. அதற்கு இந்த பட்ஜெட்லயோ எந்த நிவாரணமும் அளிக்கப்படல. பயிர் காப்பீடு திட்டம் குறித்த எந்த ஒரு அறிவிப்போ, தரிசு நில மேம்பாடு குறித்த எந்த திட்டங்களோ இந்த அறிவிப்புல இடம்பெறவே இல்லை. மத்திய அரசோட பொது பட்ஜெட்ல தமிழக வேளாண் துறை தொடர்பான திட்டங்கள் தவிர்க்கப்பட்டது போல நிறைய திட்டங்களுக்கான அறிவிப்புகளோ இந்த பட்ஜெட்ல இடம்பெறல. சென்னையோட 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம், அப்புறம் மதுரை கோவையில தொடங்கப்படும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு குறித்த எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்படல. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம்.